நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு முரண்பாடுகள் வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல இருக்கு பிரதர். நம்ம கொஞ்சம் தலைவர்கிட்ட பேசியோ இல்ல யாராவது பொறுப்பாளர்கிட்ட பேசியோ நீங்க அடுத்து அவர் விலைக்கு போயிட்டாரு பிரதர். சரிங்களா, அவர் அன்புமணியிட்ட டீலிங் பேசிக்கிட்டு இருக்காரு. யார்கிட்ட? அன்புமணிகிட்ட டீலிங் பேசிக்கிட்டு இருக்காரு. அன்புமணி? ஆமா சரிங்களா, எல்லா பாமக அன்புமணி. ஆமா சரிங்களா. திருச்சி மேற்கு மாவட்ட வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு ராமமூர்த்தி. ராமமூர்த்தி யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த, அதனால வந்து பொதுவாகவே இயல்பா அவர் வந்து வன்னியர் சங்கத்தெல்லாம் இருந்திருக்காரு. அவர் ஒரு சாதி அமைப்புல செயல்பட்டவர். அவரு அதிமுகல இருந்து கூப்பா கிருஷ்ணன் மூலியமாக அவர் வந்து இங்க சீட்டு வாங்கியிருக்காரு. அப்போ உங்களுக்கு சாதியிலே அமைப்பிலும் அவர் இருந்திருக்காரு, அதிமுகன்ற கட்சியிலும் அவர் வந்து இருந்திருக்காரு. இப்போ வந்து புதியதாக கட்சிக்குள்ள வந்தார். அவர் விஜய் கட்சி ஆளோ இல்ல மன்றத்தோட ஆளோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பணம் கொடுத்தாரு, அவர் வந்து வின் பண்ணிட்டாரு. அதை வந்து எப்படின்னா போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு, கஷ்டப்பட்டு இது பண்ண தொண்டர்களுக்கு தான், ரசிகர்களுக்கு தான் வாய்ப்பு தருவேன் அப்படின்னு புசி ஆனந்த் மேடையில பேசினாரு. அந்த மாதிரி யாருக்காவது தமிழ்நாட்டில் 234 தொகுதி, 234 நம்ம சொல்லக்கூடாது ஒரு தொகுதி வேட்பாளர் இல்லை, 233 தொகுதி வேட்பாளர்ல ஒருத்தர் கூட அப்படி அவங்க வந்து சீட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த பஞ்சாயத்து வந்து ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் தான் வேட்பாளராக கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க.